Hi, welcome to my biology revision classes. Today our topic is biomolecules. The molecules or compounds or ions present in the cell. This is what given chemicals and molecules in a cell. You can just say that it is the cellular pool. Cellular pool அப்படினு சொன்னா செல்லுக்குள்ள இருக்கிற compounds, ions, எல்லா chemicals generally. Chemicals அப்படினு சொன்னாலே உங்களுக்கு அந்த carbohydrate, protein, enzyme, hormones, water including everything comes under this. இது எல்லாமே cellular pool. ஒரு செல்லுலார் பூலில் இருக்கிற காம்பவுண்ட்ஸை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இப்போ அதை எடுக்கணும், அதுக்குள்ளே இருந்து அப்படியே எடுக்கணும். அப்படி ஒரு செடி அரைச்சா வரும் வெளியே, அப்படி ஜஸ்ட் லைக் தட் அரைச்சா வர்றதும் இல்லை. இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அதனுடைய இதில் இருக்கிறது அப்படியே போட்டு அரைப்போமா, இல்லை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அரைப்போமா, இல்லை டோட்டலாக எரிச்சுட்டு அரைப்போமா, இதை தான் நம்ம இங்கே ஃப்ரெஷ் வெயிட்டு, ட்ரை வெயிட்டு அண்ட் ஆஷ் வெயிட் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு 10 கிலோ லீஃபை எடுத்து நம்ம அப்படியே ஒரு ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் நம்ம புக்கில் கொடுத்துருக்குது. ஜென்ரலாக சால்வென்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அரைக்கணும். மார்ட்டர் அண்ட் பெசல் வச்சு போட்டு அரைச்சி எடுக்கிறோம். மிக்சியில் போடுறது வந்து உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கொடுக்காது நம்ம காம்பவுண்ட்ஸை பிரிக்கும்போது, பிகாஸ் அது ஹீட் ஆக ஆரம்பிக்கும். போட்டு அரைக்கும் போது அப்படியே, அதாவது லீஃப் அப்படியே பறித்து அரைக்கிறோம் அப்படின்னா அது ஃப்ரெஷ் வெயிட்டு. ஏன்னா அதில் வாட்டர் இருக்குது, வாட்டர் இருந்தால் ஃப்ரெஷ் வெயிட்டு. இப்போது ஃப்ரெஷ் வெயிட் இல்லாமல், வாட்டர் இல்லாமல் ட்ரை வெயிட்டுக்கு போகிறோம். ஒரு 10 கிலோ லீஃபை நம்ம காய வைக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கடைசியாக ஒரு 1/2 கிலோ கூட கிடைக்கிறது கஷ்டம். எல்லா வாட்டரும் அப்படியே ட்ரை ஆகி போயிட்டு 1/2 கிலோ கூட இருக்காது, அதுக்கும் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அது எல்லா வாட்டரும் அப்படியே இவாப்ரேட் ஆகி போயிடுச்சு. அந்த காய வைக்கிறதுக்கும் டெக்னிக் இருக்கும். எப்படி அண்டர் த சன், டைரக்ட் சன் ஆர் ஷேடு ட்ரை, இல்லாட்டி புட் இட் இன் த பேன் அண்ட் ஃப்ரை லைக் திஸ். அது ஒரு ரிசர்ச் லைனில் போயிடும். ஸோ இப்படி அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதில் சால்வெண்ட்டை ஊற்றி அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணுறது, அப்படி எதுவுமே இல்லையா. ஸோ ஜென்ரலாக எல்லாத்தையும் காஞ்ச பிறகு எரிச்சிடுறது. எரிச்சிட்டிங்கன்னா அவங்க உள்ள எதுவுமே நமக்கு கிடைக்காது. மினரல்ஸ் கொஞ்சம் தான் மினரல்ஸ் கிடைக்கும். செகண்டரி மெட்டபாலிட்ஸ் ரிலேட்டடாக அதில் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கிடைக்கும். மோஸ்ட்லி கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ட்ரை வெயிட்டும் ஃப்ரெஷ் வெயிட்டும் ப்ரிஃபர் பண்ணலாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்க்கு போகிறதா இருந்தால். மினரல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆஷ் வெயிட்டுக்கு போகலாம். இதுதான் இப்போ ஒரு பிளான்ட்டோட லீஃபை அப்படிலாம் எடுத்து நம்ம இப்போ அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். லிவர் செல் இது மாதிரி ஒரு அனிமல் பாடியில் எடுத்து சால்வெண்ட்டை ஊற்றி நல்லா அரைச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணுறோம். சீஸ் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணுவோம். சீஸ் கிளாத் போட்டு ஃபில்டர் பண்ணுறோம். இதுக்குள்ளே சீஸ் கிளாத்தை போட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே ஒரு ஃபில்டரை போட்டிருக்கேன். இது வந்து ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இப்போது இங்கே ஊற்றியாச்சு, ஒரு பீக்கர்லேருந்து ஊற்றியாச்சு. இப்போ நான் அரைச்சி எடுத்ததை, அதாவது ஒரு சால்வெண்ட்டில் ஊற்றி அரைச்சி எடுத்ததை இதில் ஊற்றியாச்சு. ஊற்றின பிறகு இங்கே கொஞ்சம் நின்றுது, மேலவே நின்றும். நம்ம ஃபில்டர் பண்ணாலே மேலே கொஞ்சம், அதுக்காக தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ மேலே கொஞ்சம் சக்க மாதிரி இருக்கிறதெல்லாம் நின்றுடுது. அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆகி கீழே கொஞ்சம் வந்துருச்சு இந்த காம்பவுண்ட் அலாங் வித் த சால்வெண்ட். அப்படியே ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. அது வெறும் சால்வெண்ட் இல்லை, சால்வெண்ட்டு நம்ம வெள்ளையாக கலராக கூட ஊற்றுவோம். அது அப்படியே ஒரு பச்சை கலராக அது லீஃப் எடுத்தோம்னா அப்படியே மாறி வந்துருச்சு. அப்போது இங்கே வந்து ஃபில்டர்லேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ இங்கே வந்தது ஃபில்ட்ரேட்டு. இங்கே ஃபில்டர் ஆகி வராமல் மேலவே ஸ்டாக்னண்ட்டாக நின்னது எல்லாமே ரிட்டன்டேட். அங்கே ரீட்டைன் ஆயிடுச்சு. தட் இஸ் கால்டு ரிட்டன்டேட். நம்பர் 1. ஃபில்டர் வழியாக வருது அப்படின்னா அது குட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ். அது இல்லாமல் ஃபில்டர் வழியாக வரல, நான் மேலே தான் நிற்பேன் அப்படின்னு நிற்கிறதெல்லாம் பெருசாக இருக்குது. தட் இஸ் மேக்ரோ மாலிக்யூல்ஸ். இன்னொரு பேர் தான் இது எல்லாமே, இன்னொரு பேர். இப்போது இந்த நான் ஊற்றின அந்த சால்வெண்ட்டில் மிக்ஸ் ஆகி இட் இஸ் ஃபில்டர்ட் அண்ட் கம்மிங் அவுட். இங்கே தட் இஸ் ஆசிட் சால்யுபிள் பூல். அதனால தான் அதில் கரைஞ்சி உள்ளே வந்துருச்சு. இப்போது அதில் கரையாமல் அப்படியே நிற்குது. அதெல்லாம் ஆசிட் இன்சால்யுபிள் பூல். ஓகேவா? இப்போது இதுக்கு இன்னொரு பேர் பிரைமரி மெட்டபோலைட். இதுக்கு இன்னொரு பேர் செகண்டரி மெட்டபோலைட். யூ நோ தட் வாட் மெட்டபாலிசம் மீன்ஸ். மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னால் சம் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் ஹேப்பன் இன்சைட் த செல். Because of that reaction only we are all alive. All living beings are called as a living being because of metabolism is going on inside. அதுதான் ஒரு basic criterion to consider a living cell as a living cell. நம்ம அது அந்த மெட்டபாலிசத்தில் ரொம்ப பேஸு ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அதில் தான் ஏடிபி ஜெனிரேட் ஆகுது. இப்போ ஒரு ஏடிபி ஜெனிரேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக குளுக்கோஸ் இருக்கணும், கம்பல்சரியாக ஆக்சிஜன் இருக்கணும். கம்பல்சரியாக ஆக்சிஜன் இல்லைனாலும் ஏடிபி ஜெனிரேட் ஆகும் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில். ஆனால் குளுக்கோஸ் இஸ் த மஸ்ட். அதுதான் ஒரு பேசிக் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். ஒரு கார்போஹைட்ரேட் இஸ் கால்ட் அஸ் அ ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னா அது மேலே ரியாக்ஷன் நடக்குது, அதுதான் சப்ஸ்ட்ரேட்.
சப்ஸ்ட்ரேட்டம். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது சாதம் தான் மெயின், அதை வச்சுட்டு அதில் குழம்பு போடுவோம், அதெல்லாம் போடுவோம். அப்போ இதுதான் சப்ஸ்ட்ரேட். இதில் ஊற்றுற குழம்பு ரியாக்ட் ஆகி நம்ம வாயில் போடும்போது டேஸ்ட் கிடைக்குது. ஸோ இங்கே சப்ஸ்ட்ரேட்டுங்கிறதே கார்போஹைட்ரேட். இப்போ ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்கலாக C6H12O6 இதுதான் நம்ம ஒரு பேசிக்காக பார்த்துக்கிற ஃபார்முலா. 1:2:1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்போஹைட்ரேட்டில் வச்சு நமக்கு ரெஸ்பிரேஷன் நடக்குது. இப்போ ஏடிபி ஜெனரேட் ஆகுது, CO2 பை ப்ராடக்ட், வாட்டர் பை ப்ராடக்ட். ஸோ O2 உள்ளே வருது. அப்படி இல்லையா, ஆனரோபிக்கில் உங்களுக்கு ஏடிபி ஃபார்ம் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், சில நேரத்தில் இல்லை லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் இருக்குது, ஆரல் எத்தில் ஆல்கஹால் ஃபார்மேஷன். எப்படியாவது ஒரு ரெஸ்பிரேஷன் நடந்துடணும், அப்போ தான் நம்ம வாழறோம். அப்போ அந்த ரெஸ்பிரேஷன் நடக்க கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற பொருட்கள். முக்கியமாக இதை நாம் இங்கே உண்மையான மெட்டபாலிசத்துக்கு உள்ள வர ஆளை பிரைமரி மெட்டபாலைட். ஸோ இது இல்லைன்னா ஒரு கார்போஹைட்ரேட்டோ, இப்போ இதில் ரியாக்ஷன் நடத்துறதுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாமே புரோட்டீன் பேஸ். இல்லை இதை ட்ரிகர் பண்ணி அப்படியே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு உடம்பு போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஹார்மோன்ஸ் எல்லாமே, அதாவது ஒரு 80 to 90% ஆஃப் ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரோட்டீன் பேஸ்டு, ஒன்லி ஃபியூ ஆர் ஸ்டீராய்டு பேஸ்டு, அதாவது லிப்பிட் டெரைவேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம், கொலஸ்டீரால் ஸ்டீராய்டு பேஸ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பெருசு நியூக்ளிக் ஆசிடும் உங்களுக்கு ப்ரோட்டீன் பேஸ், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், இவங்க எல்லாருமே கம்மிங் அண்டர் மேக்ரோ மாலிக்யூல்ஸ், பிரைமரி மெட்டபாலைட்ஸ். இதெல்லாம் இல்லைன்னா அதோட பேசிக் ரியாக்ஷனே ஒரு செல்லுக்குள்ளே நடக்காது. ஸோ ஒரு செல்லோட பேசிக் ரியாக்ஷன் நடக்க தேவையான மெட்டபாலைட்ஸ் ஆல் கால்டு பிரைமரி மெட்டபாலைட்ஸ். அதை தாண்டி ஸோ தி கேரி ஆன் தேர் ஆக்டிவிட்டி, அதெல்லாம் தாண்டி அது சலிச்சு போய் நம்ம ஸ்டோர் பண்ணி கிளைக்கோஜனாக நமக்கு ரிசர்வ் ஆகுது. ஆனால் நமக்கு பெரிய பெரிய வேக்யூல்ஸ் எல்லாம் இல்லை அனிமல் செல்லில். பிளான்ட் செல்ஸ்லேயே மைக்ரோப்ஸ் காட் அ பிக் வேக்யூல்ஸ் டு ஸ்டோர். அப்போ தே ஜஸ்ட் இதெல்லாம் எனக்கு எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு போட்டு வைக்குது, உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்குது. அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற காம்பவுண்ட் அது என்ன ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுதோ அது அப்படியே இருக்க போகிறது இல்லை. பிகாஸ் அதுக்குள்ளே நிறைய ரியாக்ஷன் மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்குது. நமக்குள்ளேயே எவ்வளோ சைக்கிள்ஸ் உள்ள டிராஃபிக் ஜாம் ஆகாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது பயோமாலிக்யூல்ஸ் உள்ள, அப்படிதான் சுத்திட்டு இருக்கு. இப்போ கிரெப் சைக்கிள் எடுத்தீங்கன்னா எத்தனை ஸ்டெப் போயிட்டு இருக்கு, ஒரு கிளைகோலிசிஸ் எடுத்தா எத்தனை ஸ்டெப்பும் டிராஃபிக் ஜாம் ஆகாம அப்படியே அழகாக போயிட்டு இருக்கு ஒரு இடத்துலயா. இப்போ மைக்ரோப்ஸ்லயே இது நடக்குது. இத்தனை ரியாக்ஷன் நடக்கும்போது இன்னைக்கு நான் இப்படி சேர்த்த ஒரு காம்பவுண்ட் அப்படியே இருக்கும் 1 year கழிச்சு சொல்ல முடியாது. நம்ம வீட்லயே பார்ப்போம், இன்னைக்கு உரைகிற தயிர் இப்போ நைட்டுக்கு கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும், மார்னிங் உரைச்சா மறுநாள் கொஞ்சம் டேஸ்ட் மாறும். ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிக்கும், இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கிரீன் கலர் மாதிரி. அதே தான் இங்கேயும் அது வேக்யூல்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிற காம்பனன்ட்ஸ் கேன் சேஞ்ச் தேர் ஃபார்ம் அண்ட் தென் காம்போசிஷன் எல்லாம் மாறி மாறி வேறு பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது. இது பிளான்ட்டுக்கு உதவி இல்லை. அந்த ஒரு பிளான்ட்டுக்கு சம்டைம்ஸ் அதுக்கு சம்டைம்ஸாக எதிரிக்கிட்ட இருந்து வந்தால் அது ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸாக மாறிக்கொள்றதுக்கும் அது மாதிரிலாம் இருக்கலாம். பட் அதுக்கு அதனோட யூஸ் என்னன்னே தெரியாது, நமக்கு தெரியுது. அதை தான் நம்ம ஐசோலேட் பண்ணி செகண்டரி மெட்டபாலைட்டை வெளியே எடுத்து அதிலிருந்து மெடிசன்ஸோ இல்லை அதில் இருந்து ரப்பர் ப்ராடக்ட், அது நிறைய விஷயங்கள், ஆல்கலாய்ட்ஸ், டெர்பினாய்ட்ஸ், ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ், பென்சின் ரிங் இருந்தால் ஆன்டி கேன்சருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளான்ட்டுக்குள்ளேயும் மைக்ரோப்ஸ்குள்ளேயும் இருக்குது அனிமல் செல்ஸோட. இதை நம்ம எடுக்கிறோம். இதுதான் செகண்டரி மெட்டபாலைட். இப்போது ஒரு பிரைமரி மெட்டபாலைட்லாம் என்னென்ன, செகண்டரி மெட்டபாலைட்லாம் என்னென்னு ஒரு டேபிள் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இந்த ஏர்த்தில் இருக்கிற அத்தனை காம்பவுண்ட்ஸும் இருக்குது. நாமளாம் பார்ட் ஆஃப் எர்த், நம்மளாம் இந்த ஒரு யூனிவர்ஸில் we are all just a part. இந்த எர்த் பிளானட் ஃபார்ம் ஆகும்போது என்னென்ன, அது ஒரு கெமிக்கல் ஆரிஜின் தியரியில் படிப்போம், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன் ஃப்ரம் த தண்டர் அண்ட் ஃப்ளாஷ் இதிலேருந்து வந்தது, இதெல்லாம் சேர்ந்து தான் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சுகர், பாஸ்பாரிக் ஆசிட் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஃபர்ஸ்ட் லிவிங் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are a part of earth. அப்போ ஏர்த்தில் என்னெல்லாம் இருக்கும் அது நம்ம உடம்புலையும் இருக்குது, பிளான்ஸ் உடம்புலையும் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த காம்போசிஷன் வேரி ஆகும். இப்போது உங்களுக்கு ஏர்த்தில் ரொம்ப கம்மியான கார்பன் இருக்குது, இங்கே நிறைய இருக்குது, அங்கே நைட்ரஜன் இவ்வளோ இருக்குது, அந்த டேபிள். அதுக்கப்புறம் ப்ரைமரி மெட்டபாலைட்னா என்ன, செகண்டரி மெட்டபாலைட்னா அந்த டேபிள். அதுக்கப்புறம் ஒரு பாடியில் நம்ம உடம்புல எது ரொம்ப அதிகமாக இருக்குது, கார்பன் அதிகமாக இருக்கா, நியூக்ளிக் ஆசிட் அதிகமாக இருக்கா, இது ஒரு டேபிள். இந்த மாதிரி அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், இந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நான் கொடுக்கல அது, ஆனால் நீங்கள் கம்பல்சரியாக மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த லெசன். அதுலேருந்து வருஷம் ஒரு கொஸ்டின் வந்துடுது எப்படியும்.
ஸோ அதை மெமரைஸ் பண்ணிவிடுங்க, அந்த பர்சன்டேஜ்லேருந்து மெமரைஸ் பண்ணணும். இதையெல்லாம் தாண்டி இப்போ ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட் பற்றி பார்த்தோம். இப்போ ப்ரைமரி மெட்டபாலைட்டில் ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட், ஏன்னா அது ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட், இங்கே உயிர் வாழ தேவையான ஒரு ப்ராடக்ட். அதாவது அது இல்லைன்னா நம்மளால் ரெஸ்பிரேஷன் பண்ணி வாழறதுங்கிறதே சாத்தியம் இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்டில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ரேஷியோ 1:2:1 அப்படி போயிடுச்சு. அதில் முக்கியமாக ஒரு மோனோசாக்கரைடு நான் ரொம்ப ஜஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரிவிஷன். ஏன்னா ரொம்ப பெருசுன்னு அதான் சொன்னேன், இந்த லெசன் ரொம்ப பெருசு. ஸோ வி ஜஸ்ட் மேக் இட் அ கன்சைஸ்டு ஃபார்ம். நீங்கள் அப்படி பெருசாக இருக்குன்னே நிறைய பேர் ஒதுக்குவீங்க, அது இல்லாமல் ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவாவது கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோனோசாக்கரைடு, டைசாக்கரைடு அண்ட் பாலிசாக்கரைடு. இப்போ மோனோசாக்கரைடு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு குரூப், குளுக்கோஸ், கேலக்டோஸ் அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு சக்காரின் சுகர். டைசாக்கரைடுனா 2 மோனோசாக்கரைடஸ் ஜாயின் பண்ணதுலாம் டைசாக்கரைடு. ஓலிகோசாக்கரைடுனா 2லேருந்து ஒரு 10 வரைக்கும். இப்போ ராஃபினோஸ்லாம் எடுத்திங்கன்னா ட்ரைசாக்கரைடு 3 இருக்குது, அப்படி போகும். அதாவது 10க்குள்ளே 10க்கு மேலே போகிற காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாலிசாக்கரைடு நிறைய இருக்குது. ஸ்டார்ச்சு, செல்லுலோஸ், கைட்டின், இதெல்லாம் பாலிசாக்கரைடு. இப்போது இதில் இருக்கிற மோர் தென் 10 மோனோ சுகர், செல்லுலோஸு, ஸ்டார்ச். இப்போ செல்லுலோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான்ட் கிங்டமில் அதுதான் டாப் மோஸ்டில் இருக்குது, அதிகமாக இருக்கிற ஒரு சாக்கரைடு அது செல்லுலோஸ். செகண்டாக நம்ம கைட்டினை வச்சுக்கலாம், ஏன்னா அது ஃபங்கையில் இருக்குது, இன்செக்ட்ஸில் இருக்குது, அதனால் அதை கைட்டினை செகண்ட் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பாலிசாக்கரைடு ப்ரெசென்ட் இன் த பாடி. ஒரு ஹியூமன் பாடியில், ஒரு அனிமல் கிங்டமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலாஜன் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து கொலாஜன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசாக்கரைடில் யூ ஹாவ் ஹோமோ பாலிசாக்கரைடு, ஹெட்டிரோ பாலிசாக்கரைடு. ஹோமோனா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கிறது, அதாவது சேம் குளுக்கோஸ் குளுக்கோஸ் குளுக்கோஸ். இதில் நான் குளுக்கோஸ், கேலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து போடுறது எல்லாமே ஹெட்டிரோ பாலிசாக்கரைடு. இப்போது கைட்டின் இஸ் ஹெட்டிரோ பாலிசாக்கரைடு. எக்ஸாம் கொஸ்டின் இது வந்து செல்லுலோஸ் ஹோமோ பாலிசாக்கரைடு, ஒரே மாதிரி காம்பவுண்ட் போகிறதுனால. இந்த கைட்டின் படிக்கும்போதே கைட்டின் அப்படியே இங்கே ரிலேட் பண்ணிக்கணும். காக்ரோச்சில் படிக்கிறோம், கைட்டினை ஃபங்கையில் படிக்கிறோம். அந்த ஒரு பின்னாடி என்விரான்மெண்ட்டில் ஒரு பை சார்ட் கொடுத்துருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா இன்செக்ட் நிறைய இருக்கும், ஃபங்கையும் நிறைய இருக்கும் அந்த பை டயக்ராமில். இப்போது அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா அப்போ கைட்டுங்கிறது வந்து செகண்ட் ஹையஸ்ட் அமௌண்ட் ப்ரெசென்ட் எவ்ரிவேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இதில் சம்டைம்ஸ் இது வெறும் சுகர் காம்பவுண்டே இல்லாமல் அமீன் குரூப், அந்த ப்ரோட்டீனும் சேர்ந்த மாதிரி வந்தால் இட் இஸ் கால்டு அமினோ சுகர். என் குளுக்கோசமைன், என் அசிட்டைல் குளுக்கோசமைன், இதெல்லாம் உங்களுக்கு என் குளுக்கோசமைன் வந்து இதில் இருக்குது. இந்த பெப்டிடோ கிளைக்கன் நம்ம பாக்டீரியல் செல்வாலில் பார்த்தோம். அது இல்லாமல் இந்த மாதிரி அமைலோஸ், அமிலோபெக்டின் இப்போ படிப்போம். ஸோ இது எல்லாமே அமினோ சுகரோட, ப்ரோட்டீனோட சேர்ந்தா இது புக்கில் இருக்கிறது தான் இதுவும். ஸ்டார்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ்வலாக நம்ம ஸ்டார்ச்சில் வந்து இன்னும் இதெல்லாம் படிப்போம், ரெடியூசிங் சுகர், நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு படிப்போம். ரெடியூசிங் சுகர்னால் என்ன, கார்போஹைட்ரேட்டில் இப்போது ஃபெல்லிங்ஸ், பெனடிக்ஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது ப்ளூ கலராக மாறினா ரெடியூசிங் சுகர். ப்ளூ கலரில் இல்லாமல் அது வந்து அப்படியே நின்றுடுச்சுன்னா நான் ரெடியூசிங் சுகர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது என்ன ஆகும்னா பெனடிக்ஸோ இல்லை ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட்லேயோ இந்த குப்ரஸ், இந்த குப்ரிக் வந்து குப்ரஸாக மாறும். குப்ரிக் அப்படின்னு சொன்னால் இங்கே 2+ போட்டிருக்கேன், 2+ அயான். குப்ரஸ்னால் சிங்கிள் அயான். இதுவாக மாறும். இதில் இருக்கிற அயோடின், அதாவது பெனடிக்ஸில் இருக்கிறத எடுத்துக்கும், பெனடிக்ஸில் இருக்கிற காப்பர் கண்டென்ட்டை மாற்றுறது, இந்த இதுவாக மாற்றுறது, அதாவது குப்ரஸில் இருந்து குப்ரஸாக மாற்றும். அப்போ மாற்றும் போது இட் கெட்ஸ் ப்ளூ கலர் சேஞ்ச் கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா அது ரெடியூசிங் சுகர். இப்போ ரெடியூசிங் சுகர் ரெடியூஸ் பண்ணி கிடைக்கிறதுனால இப்போ இந்த ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா மோனோசாக்கரைடும் ரெடியூசிங் சுகர் தான். எப்படி அது எல்லா மோனோசாக்கரைடும் ரெடியூசிங் சுகருக்குள்ளே வருதுன்னா யூஸ்வலாக அதில் ஆல்டோஸ் குரூப்பு, கீட்டோஸ் குரூப் இருக்கும், CHO இல்லாட்டி C டபுள் பாண்ட் O போட்டு. இந்த ஆல்டோஸோ கீட்டோஸ் குரூப்போ இருந்தாலே அது ரெடியூசிங் சுகருக்கு வந்துடும். ஆனால் டைசாக்கரைடு எல்லாமே ரெடியூசிங் சுகர் கிடையாது. ஆனால் ஃபியூ டைசாக்கரைட் ஆல்சோ ஆக்ட் லைக் ரெடியூசிங் சுகர். அதில் இங்கே எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், லாக்டோஸ் அண்ட் மால்டோஸ். இது ரெண்டு, லாக்டோஸும் மால்டோஸும் மட்டும் டைசாக்கரைடாக இருந்தாலும் இட் இஸ் கம்மிங் அண்டர் ரெடியூசிங் சுகர். சுக்ரோஸ் அதுக்குள்ளே வரல, அது வந்துட்டு நான் ரெடியூசிங் சுகருக்கு போயிடுச்சு. ஸோ நான் ரெடியூசிங் சுகரில் செல்லுலோஸ் இஸ் தேர். ஓகே, ஸோ தெர் இஸ் நோ கலர் ஃபார்மேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் ஸ்டார்ச்சு ரெடியூசிங்கு, செல்லுலோஸு நான் ரெடியூசிங் சுகர். இவ்வளோ தான் இந்த கார்போஹைட்ரேட் பற்றி ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்கிறது. ஸோ when you talk about
The next component is lipid. இப்போ macromolecule micromolecule நம்ம சொல்லிட்டு இருந்தோம். Macromolecule அப்படின்னு சொன்னாலே ஒரு 800 above 1000 daltons above weight கொஞ்சம் அதிகம். 1000 daltonக்கு above போயிடுச்சுன்னா அது எல்லாமே macromolecule. அதுக்கு கீழே வர்றது 800 or 1000க்கு கீழே வர்றது எல்லாமே micromolecules. ரொம்ப light weight. அப்படின்னா lipid எதுக்கு கீழே வருதுன்னா lipid is coming under micromolecule தான். அதோட dalton is very low, that is below 800. Ana we study that under macromolecule. The reason is இப்போ plasma membrane. So plasma membrane இல்லாமல் செல்லே கிடையாது. So throughout the body it is present. ஒரு plasma membrane படிக்கும்போது கம்பல்சரியா புரோட்டீனுக்கு நடுவில் லிப்பிட் ஹெட் பார்த்தோம். அதாவது லிப்பிட் ஹெட், ஹைட்ரோஃபிலிக் ஹெட், ஹைட்ரோஃபோபிக் டெய்ல், ரெண்டு ரவுண்டு ரெண்டு வால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இப்படி பார்த்தா it is completely entangled with protein. So lipid molecule அப்படியே புரோட்டீனோட ஜாம் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம ஃப்ராக்ஷனைசேஷன் அப்போ கரெக்டாக பிரித்து எடுக்க முடியறது இல்லை இந்த லிப்பிடை. அதனாலவே மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லிப்பிட்ஸ் ஆர் ஸ்டடிங் அண்டர் மேக்ரோமாலிக்யூல்ஸ், தோ இட் இஸ் அ மைக்ரோமாலிக்யூல். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஹியர் லிப்பிட் பார்த்தீங்கன்னா லிப்பிட் இஸ் இன்சாலபிள் இன் வாட்டர். திஸ் இஸ் த லைன் கிவன். COOH இஸ் அட்டாச் டு R குரூப். இப்போது கார்பாக்சைல் குரூப் COOH இங்கே பாருங்கள், கார்பாக்சைல் குரூப் இங்கே இருக்குது. அமீனோட கம்பேர் பண்ணி படிக்கலாம். அமினோ ஆசிடோட கார்பாக்சைல் குரூப் இஸ் அட்டாச் டு கார்பன். அதோடு இங்கே அமினோ குரூப்பும் இங்கே அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் இங்கே இப்போ சிஹெச்சும் போட்டுக்கிட்டே வர வச்சுக்கோங்க. CH3 CH2 7 இப்படி போட்டுக்கிட்டே போகிறோம். CH கடைசியாக முடியும் போது COOH. ஸோ எல்லாமே இந்த கடைசியாக இட் இஸ் கம்மிங் அஸ் கார்பாக்சைல் குரூப். இது இந்த எண்டில் வரும்போது கார்பாக்சைல் குரூப். இந்த கார்பாக்சைல் குரூப்பில் இருக்கிறதுனால திஸ் கேன் ஈஸிலி மிக்ஸ் வித் வாட்டர். ஒரு எண்டு ஈஸிலி மிக்ஸ் வித் வாட்டர். இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அந்த ஒரு விஷயமும் இந்த கார்பாக்சைலால் கிடைக்குது இங்கே. ஸோ இன்சாலபிள் இன் வாட்டர். இதெல்லாமே இன்சாலபிளாக போயிடுச்சு. இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் சாலபிலிட்டி, ஸோ தட் இட் கேன் அட்டாச்சஸ் வித் அதர் காம்பவுண்ட்ஸ். எத்தில் எய்தர் எத்தில் ஆர் மெத்தில் குரூப். ஸோ இதெல்லாம் தான் எய்தர் இப்படி தான் போயிட்டுருக்கும். இது எத்தில் குரூப்போ இல்லை மெத்தில் குரூப்போ, அதோட கார்பாக்சைல் குரூப். இப்படி பார்க்கும்போது ஜென்ரலாக யூ வில் பி டாக்கிங் அபவுட் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது. இப்போ சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட், நம்ம பியூஃபா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு படிப்போம். இப்போது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஆர் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இப்படிலாம் படிக்கிறோம். இதெல்லாம் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேச்சுரேட்டடை விட அன்சாச்சுரேட்டட் இஸ் குட் ஃபார் ஹெல்த், வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். இங்கன்னா சேச்சுரேட்டடில் தெர் இஸ் நோ டபுள் பாண்ட். இங்கே அன்சாச்சுரேட்டடில் வி ஹாவ் அ டபுள் பாண்ட். ஸோ திஸ் இன்க்ரீசஸ் த குட் கொலஸ்ட்ரால் இன் ஆர் பாடி, திஸ் இன்க்ரீசஸ் த பேட் கொலஸ்ட்ரால் இன் ஆர் பாடி. இதில் முக்கியமாக palmitic acid, stearic acid and all coming under this. இங்கே இது எக்ஸாம் கொஷின். arachidonic acid, linoleic acid, linolenic acid all comes under unsaturated. இப்போ நம்ம ஆலிவ் ஆயில் unsaturated fatty, poly unsaturated fatty acids நம்ம படிக்கிறோம். sunflower, safflower, good for heart, அது எல்லாமே unsaturated ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு கீழே வருது வித் டபுள் பாண்ட். திஸ் இஸ் வித்தவுட் டபுள் பாண்ட். அடுத்தது ஜென்ரலாக நம்ம கிளிசரால் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இட் வில் பி ப்ரோக்கன் டவுன் இன் டு கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அந்த லெவலில் போய் அதுக்கப்புறம் கைலோ மைக்ரானா போய் அதுக்கப்புறம் தான் அது உள்ளே போகுது. அது இந்த கிளிசரால். மெனி லிப்பிட்ஸ் ஹேவ் கிளிசரால்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். தட்ஸ் வாட் வி ஆர் டேக்கிங் இட் ஆஸ் அ ஃபுட். ஆயில் வித் லோவர் மெல்டிங் பாயிண்ட். இப்போது உங்களுக்கு ஆயில்னாலே இந்த பேஸ் வந்துடுது. இப்போ லோவர் மெல்டிங் பாயிண்டில் இருக்கிறது எப்பவுமே, அதாவது சீசன் மாறினாலுமே ஆயிலாகவே இருக்கும். நம்ம வீட்டில் ஆயிலாக ஊற்றி வச்சா ஆயிலாக தான் இருக்கும், லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். இதே உங்களுக்கு ஆயில் வித் ஹை மெல்டிங் பாயிண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் அப்படியே சொலிடிஃபை ஆகிடும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சா வின்டர் சீசனில் கட்டியாக மாறிடும். கீ அப்போவே கொஞ்ச நேரம் நம்ம உருக்கி யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் இந்த மாதிரி மாறிடும். ஸோ இது இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இது கொஞ்சம் பேட் ஃபார் ஹெல்த். ஏன்னா அதனுடைய ஹை மெல்டிங் பாயிண்டால் திரும்ப அதுக்கு தான் ஆயிலை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. அடுத்தது ஹைட்ரோஜனேட்டட் ஆயில். ஹைட்ரஜனை ஆட் பண்ணி எடுக்கிறோம். அப்படி பண்ணும்போது வனஸ்பதி, டால்டான்னு சொல்லுவோம் நம்ம லோக்கலாக. ஸோ வனஸ்பதி, தட் இஸ் ஆல்சோ நாட் குட் பிகாஸ் இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் த பேட் கொலஸ்ட்ரால் இன் யுவர் பாடி.
அதுக்கப்புறம் பாஸ்போலிபிட், இதுவும் எக்ஸாம் கொஷின். சம்டைம்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் த அதர் குரூப்ஸ் ஆல்சோ ஆடட் வித் இது லெசிட்டின். ஓகே, இதெல்லாம் ஜென்ரலாக லிப்பிட் ஒரே ஒரு பேராகிராஃப் தான், இது வரைக்கும் படித்தே ஆகணும். இதெல்லாம் கூட படிக்க முடியலன்னா அப்புறம் மொத்த லெசனை எப்படி படிக்கிறது? ஸோ கம்பல்சரி. அடுத்தது இப்போ அமினோ ஆசிட் படிச்சுட்டு தான் ப்ரோட்டீனுக்கு போனோம், அதனால தான் அப்படியே இங்கே கிளப் பண்ணியிருக்கேன். இப்போ அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம உடம்புல. ஏன்னா ப்ரோட்டீன் எல்லாமே அமினோ ஆசிட்ல இருந்து தான் வருது. அந்த ப்ரோட்டீன் தான் பேஸ் ஃபார் என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்டை ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அமினோ ப்ரோட்டீனை வந்து யூஸ்வலாக பாடி பில்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அமினோ ஆசிட் சேர்ந்தால் தான் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஆனால் ப்ரோட்டீனுக்குள்ளே ஒரு 20 to 21 அமினோ ஆசிட்ஸ் தான் உள்ளே வருது. அதுலேயும் எசென்ஷியல் அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல், ஐ கிவ் த லிஸ்ட். இது இல்லாமல் தேர் ஆர் அமினோ ஆசிட்ஸ், அமீன் குரூப் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்படி ஃபிட் பண்ணி பார்த்துக்கலாம். யூ ஹாவ் அ அமீன் குரூப்பு, அதுக்கப்புறம் கார்பாக்சைல் குரூப்பு 6, H நடுவில் ஒரு C. இங்கே பாருங்கள், இப்போது இது கார்பன் அமீன் குரூப்பு, இது COOH, HR இப்படியும் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அமினோஸ் 4 substituents will be there. ஜென்ரலாக 2 இம்பார்ட்டன்ட் substituent லைக் அமீனோ கார்பாக்சைல் குரூப்பும் அட்டாச்டு வித் கார்பன், அது இதோட முக்கியம். அது இல்லாமல் they've got 4 important substituents. That is what I have just given here. அதுக்கப்புறம் அசிடிக், சம்டைம்ஸ் இப்போ உங்களுக்கு என்னென்னா இங்கே அமீன் குரூப்பும் இருக்குது, கார்பாக்சைல் குரூப்பும் இருக்குது. ஸோ அசிடிக்கும் இருக்குது, உங்களுக்கு ஆல்கலைன் குரூப் ரெண்டுமே இருக்குது. இப்போ நிறைய அசிடிக் குரூப் சேர்ந்தால் அது அப்படியே அசிடிக் அசிடிக் குரூப் ஆஃப் அமினோ ஆசிட். இப்போ குளுட்டாமிக் ஆசிட் பேர்லேயே வந்துடுது, அது அசிடிக். இன்கேஸ் இப்போ பேஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய கார்பாக்சைல் குரூப் இருந்தால் அது அப்படியே பேசிக் குரூப்புக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் திஸ் ஒன் நியூட்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் coming on both the cases. இதுவும் acidic group as well as basic group ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அது நியூட்ரல். வேலைன் எக்ஸாம்பிள் இஸ் வேலைன், எக்ஸாம் கொஷின். இதெல்லாம் தாண்டி இப்போ ஜென்ரலாக நம்ம இதை ஜ்விட்டர் அயானிக் ஃபார்ம், ஆம்ஃபோடெரிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஆம்ஃபோடெரிக் நேச்சர் அப்படின்னா இதில் they are having equal amount of positive charged and negative charged ions. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நெட் சார்ஜ் 0. ஸோ எந்த பிஹெச்க்கும் அது மூவ் ஆகிடும், இப்படியும் மூவ் ஆகும் இப்படியும் மூவ் ஆகும். ஸோ ஒரு காம்பவுண்டு அதனுடைய நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கும்போது தே மூவ் டுவர்ட்ஸ் எய்தர் அசிடிக் நேச்சர் ஆர் தே ஃபார்ம் டுவர்ட்ஸ் தி பேசிக் நேச்சர் ஆஃப் அ காம்பவுண்ட். இதெல்லாமே வந்து ஒரு அமினோ ஆசிட்க்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி, ஜ்விட்டர் அயானிக் ஃபார்ம். இதுவும் எக்ஸாம் கொஷின். இப்போ இந்த அமினோ ஆசிடில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எசென்ஷியல், நான் எசென்ஷியல், உடம்புலேருந்து சிந்தசைஸ் ஆகிறது, சிந்தசைஸ் ஆகாதது, இதெல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். இந்த அமினோ ஆசிட் தான் ஒரு பேசிக் யூனிட். சம்டைம்ஸ் இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து அப்படியே டைரக்டாக திஸ் இஸ் த பேசிக் திங் ஃபார் ஃபார்மிங் சம் காம்பவுண்ட்ஸ். முக்கியமாக இந்த அட்ரினாலின்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகுது, டைரோசின், அதிலிருந்து சில நேரத்தில் டைரெக்டாக அமினோ ஆசிட் டெரைவேட்டிவ் ஹார்மோன்ஸ் ஆர் கம்மிங். ஸோ இதெல்லாம் பற்றி இப்போ ஃபர்தராக வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் அந்த எசென்ஷியல்லேருந்து ஆரம்பிப்போம். Now let's go on with the protein. Protein is nothing but a continuation of an amino acids. Amino acids we just left with acidic, basic and neutral type, and its zwitter ionic form. And here the protein is a combination of amino acid. Especially amino acids, more number of amino acids are there, but in protein, when you talk about a protein, it has got some 21 amino acids. That's it. In that you have essential amino acids, non-essential amino acids. Essential amino acids, they are dietary protein that cannot be synthesized. It is not formed from your body. So only the non-essential amino acids are formed in your system, but others are other thing like essential has to be taken via our diet. So they are generally called it as dietary protein. So when you talk about on general the protein is here, it's a heteropolymer. Okay, it is a polypeptide. Okay, and so this is the thing which is reflecting in the nucleic acid, nucleotides. That's also a kind of a protein. It's a protein, of course. Nitrogenous bases are present, and when you say that proteins are the building blocks of your body, like how the bricks are there. So bricks of your body, and the bond is peptide bond. And what are all things? Now let us see. Here, see the essential amino acid. There are 9 essential amino acids. Histidine, I just wrote it in alphabetical order. Histidine, isoleucine, leucine, lysine, methionine, phenyl, alanine,
threonine, tryptophan and valine. All this you will be studying in genetic code also with VAL, valine and MET, methionine like a short form. And non-essential amino acids again alanine, arginine, asparagine, aspartic acid, cysteine, glutamic acid, glutamine and all that is there. And the spirolysine and selenocysteine something like extra and a few of the living forms are having this and coming under the genetic code too. So this is some I just differentiated with the green color letter. So here the protein அப்படினு வரும்போதே ஃபுல்லா பில்டிங் பிளாக் அப்படி இப்படின்னு படிக்கும்போது நிறைய காம்பினேஷன்ஸ் அதுக்குள்ள இருக்கும், நிறைய காம்பினேஷன். அதுதான் வெயிட்டும் ஏற்றிக்கிட்டே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்சுலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 ஒரு 20 2 பாலிபெப்டைடு. அதே மாதிரி ஒரு ஹீமோகுளோபின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பாலிபெப்டைடு யூனிட் அப்படியே சேர்ந்து அங்கங்கே கோடு மாதிரி போட்டு ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அதுக்கு மாறிக்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரக்சர் வந்து வேறு ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோட்டீனுமே லைக் எந்த ப்ரோட்டீன் எடுத்தாலுமே தேர் ஸோ சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர். அப்புறமா பிஹெச்க்கும் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கும். அதனால தான் ரொம்ப ஃபீவர் வரும்போது எல்லாமே அப்படியே பிரேக் ஆகி என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, சாப்பிட்டா டேஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்து ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில் எலாபரேட்டாக. லீனியர் ஸ்ட்ரக்சர் ஆஸ் ஐ செட் அமினோ ஆசிட்ஸ் தான் அதில் இருக்குது, முக்கியமாக அமினோ ஆசிட் தான். அமினோ ஆசிட் அப்படியே நூல் மாதிரி அரேஞ்ச் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா லீனியராக போயிட்டே இருந்துச்சுன்னா அது அமினோ ஆசிட் அப்படியே போனால் ஒரு த்ரெட் லீனியர் ஸ்ட்ரக்சர். அது வந்து ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஸ்ட்ரக்சருக்கு போனீங்கன்னா வேவ் மாதிரி இப்படி போய் இப்படி வருது. ஓகே, அதுவும் இதில் வந்துட்டு உங்களுக்கு ரவுண்டு ரைட் சைடு காயில் போயிட்டே இருக்குது. இந்த காயில் மாதிரி ஃபார்ம் ஆகிறது எல்லாமே செகண்டரி ஸ்ட்ரக்சர். அந்த காயில் கூட பார்த்தீங்கன்னா எப்பவுமே when you talk about ப்ரோட்டீன் நான் சொன்ன மாதிரி N டெர்மினல் அப்புறமா C டெர்மினல் இப்படி இருக்குது. இந்த பக்கம் எப்படி 6 நடுவில் இருக்கிற C, அதுக்கப்புறம் COOH குரூப்பு, அமீன் குரூப்பு, இது இந்த பக்கம் ஆர் குரூப் இல்லை OH குரூப் இப்படி போகுது. ஸோ இது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எப்பவுமே இந்த சிம்பிள் என்ன. இப்போ அடுத்தது வந்து they just go and join like this. இப்போ அடுத்தது போகும்போது ஸோ C and N keep on joining like this. Cயும் Nனும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் இப்படி. இதுதான் இங்கே பெப்டைடு பாண்ட் ஃபார்மேஷன். இப்போ பாருங்கள் COOH NH2 இப்போ இது ஒரு கார்பாக்சில் குரூப்பும் ஒரு அமீன் குரூப்பும் ஜாயிண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா திஸ் இஸ் த திங் ஃபார்ம்ட் அண்ட் ஒன் வாட்டர் மாலிக்யூல். இங்கேருந்து இந்த H2Oலேருந்து ஒரு H இந்த OH ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு 2 H அண்ட் ஒரு O மூவ் ஆகுது. ஸோ ஒரு வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது, டீஹைட்ரேஷன். இது நீங்கள் கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே இப்போ செகண்டரி ஸ்ட்ரக்சர் வரும்போதே யூ ஹாவ் ஒரு 3 ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப டீட்டெயிலாக போடல, சும்மா பீட்டா ப்ளீட்டட் ஷீட் அப்படின்னு போட்டால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆல்ஃபா பீட்டா ப்ளீட்டட் ஷீட்டு அண்ட் கொலாஜன் எலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா மாலிக்யூல் அப்படின்னு சொன்னால் அப்படியே போயிட்டு இருக்கு. சும்மா ஒரு காயில் இப்படியே போயிட்டு இருக்கு. அதில் இந்த பீட்டா ப்ளீட்டட் ஷீட்டுக்கு வரும்போது உள்ளே போகிற காயில் அந்த பெப்டைடு பாண்டெல்லாம் அந்த காயிலோட ஆங்கிளை வச்சு அது டிசைட் பண்ணிக்கும். அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. அங்கேருந்து கொலாஜன் எலிக்ஸ் போனீங்கன்னா அப்படியே என்ட்டாங்களா இப்படி ஒரு காயில், திருப்பி இப்படி ஒரு காயில், நடுவில் ஒரு காயில், 3 காயில், அப்படியே 4-5 காயில் சேர்த்த மாதிரி கொலாஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொலாஜன் இஸ் த ப்ரோட்டீன் ப்ரெசன்ட் இன் அனிமல் கிங்டம், த ஹையஸ்ட் நம்பர். அதுதான் இப்போது ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னு சொன்னாலே உலகத்திலேயே அதிகமாக இருக்கிற ப்ரோட்டீன் எதுனா கொலாஜன் ப்ரோட்டீன். நம்ம உடம்புல அந்த கொலாஜன் அதனோட எலாஸ்டிசிட்டி போகும்போது தான் வயசான ரிங்கிள் ஃபார்மேஷன் அதெல்லாம் வர்றது. இல்லை வடு வரும்போது இந்த ஸ்கார் வரும்போது வெளியே வர அந்த ஒயிட்டுமே இந்த கொலாஜனோட எலிக்ஸ் தான். ஓகே, இது வந்து அனிமல் கிங்டமில் அதிகமாக இருக்கிற ப்ரோட்டீன். அதே மாதிரி பிளான்ட் கிங்டத்தில் அதிகமாக இருக்கிற ப்ரோட்டீன் அப்படி செல்லுலோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது கார்போஹைட்ரேட்டில் இட் இஸ் ப்ரெசென்ட். அந்த ஒரு இதில் ஹையஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் இந்த எர்த் கிரஸ்டில் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் அப்படின்னு போகுது. இப்போது ப்ரோட்டீன் வேர்ல்டு பிளான்ட் கிங்டமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியூபிஸ்கோ, ஆர்யூபிபி ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் அந்த என்சைம் இருக்குது. திஸ் இஸ் ஹையஸ்ட் திங் ப்ரெசென்ட் இன் த பிளான்ட் கிங்டம். பிகாஸ் இதை வச்சு தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட். அப்போ வரும்போது இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். ஆர்யூபிபி ப்ரோட்டீன் அதை பிரேக் ஆர்யூபிபி கம்பைன்ட் வித் CO2. ஸோ இது ரெண்டும் சேர்ற இடம் அந்த என்சைம் ஃபார்மேஷன். திஸ் இஸ் த ஹையஸ்ட் கவுண்ட் ப்ரெசன்ட். ஸோ இது ப்ரோட்டீன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு செகண்டரி ஸ்ட்ரக்சரை சொன்னேன். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னா பாலிபெப்டைட்ஸ் தான் அப்படியே கிளஸ்டராக சுற்றி அந்த ரிங்கோட ஆங்கிள் மாறி சுற்றிக்கிட்டே அப்படியே ஒரு த்ரெட்டு மாதிரி, ஒரு பண்டில் ஆஃப் த்ரெட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது வந்து டெர்ஷரி காயில்.
குவாட்டர்னரி காயில்னா ஒவ்வொரு டெர்ஷரி, அதாவது ஈச் பாலிபெப்டைட் ஹேஸ் அ டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். அதாவது இப்போ இன் கேஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹேவ் 2 ஆல்ஃபா அண்ட் 2 பீட்டா பாலிபெப்டைட். ஸோ ஒரு பாலிபெப்டைடுக்கும் அந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அதுவே டிசைன் பண்ணி அப்படியே ஒரு காயில், அப்புறம் ஒரு லீனியர் த்ரெட், திருப்பியும் ஒரு காயில், ஒரு லீனியர் த்ரெட், இப்படி அங்கங்கே சுற்றி ஃபார்ம் ஆகிறதெல்லாம் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் அபவுட் ப்ரோட்டீன். ரொம்ப கன்சைஸ் பண்ணியாச்சு ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வைஸ், ஃபங்க்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா குளோபுலார் புரோட்டீன், ஃபைப்ரஸ் புரோட்டீன் இருக்கும். ஆக்டின், மயோசின் பார்த்தோம் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியில். அதுவும் மஸ்குலார் சிஸ்டமில் குளோபுலார் அப்படியே த்ரெட் அப்படியே மணியாக போத்தா அப்படியே த்ரெட் மாதிரி வர ஃபைபர் புரோட்டீன். ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் இப்போ நம்ம உடம்புல இருக்கிற கேரட்டின், அதுக்கப்புறம் ஹேரில் வர்றது, பல்லில், இதெல்லாமே அப்படியே ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். இது இல்லாமல் என்சைமேட்டிக் புரோட்டீன், என்சைமில் வர எல்லா புரோட்டீனுமே என்சைமேட்டிக் புரோட்டீன். ஹார்மோனில் வரதெல்லாம் ஹார்மோனல் புரோட்டீன். இது மாதிரி ஃபங்க்ஷனல் புரோட்டீன், ஆக்டின் மயோசினே ஃபங்க்ஷன் தானே, மஸ்குலார் ஃபங்க்ஷன், கான்ட்ராக்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் அப்படியே இது வரைக்குமே கன்சைஸ் பண்ணி கொடுத்துருக்கு புக்கில், அது வரைக்கும் படிச்சுக்கோங்க. இன்னும் அதிகமாக போய் படித்தா கொஞ்சம் குழப்பம் வரும். அடுத்தது இப்போ அப்படியே நம்ம நியூக்ளிக் ஆசிட்க்கு வரோம்னா, நியூக்ளிக் ஆசிட் படிச்சே ஆகணும். ஏன்னா திஸ் இஸ் த பேஸ் ஃபார் யுவர் ஜெனட்டிக்ஸ் லெசன். டிஎன்ஏ, RNA, இது ரெண்டு தான் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிடும் பார்த்தீங்கன்னா பாலிநியூக்ளியோடைடு. இங்கே நம்ம பாலிபெப்டைடு, அங்கே பாலிநியூக்ளியோடைடு. அப்படின்னா என்னன்னா, ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸ் இருக்குது. ஒரு டிஎன்ஏ இல்லை ஒரு RNA எது எடுத்தாலும் ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருந்தால் டிஎன்ஏ, வெறும் ரிபோஸ் சுகர் இருந்தால் RNA, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்பாரிக் ஆசிட் ஆர் அ பாஸ்பேட். இது மூணும் சேர்ந்தா நியூக்ளியோடைடு. நம்ம ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இதில் இருக்கிற first compound வந்து heterocyclic compound, that is nitrogenous bases. This nitrogenous bases are two types, purine and pyrimidine. இப்போ purine அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா adenine and guanine, pyrimidine எடுத்துக்கிட்டீங்கன்னா cytosine, thymine and uracil in RNA. uracil தான் இருக்கும் RNAல, thymine இருக்காது. அதே மாதிரி எப்பவுமே இந்த ஒரு base pair sequence, Chergaff base pair rule அப்படின்னு பார்த்தீங்கன்னா adenine always combine with thymine, ஒரு purine ஒரு pyrimidine. Guanine always combine with cytosine. In case if there is no thymine, அதுல வந்து உங்களுக்கு uracil போய் ஜாயின் பண்ணிக்கும். ஸோ எப்பவுமே இந்த காம்பினேஷன் ஒரு adenine, ஒரு purine, ஒரு pyrimidine, இதுக்கு நடுவில் வர ஒரு பாண்ட், தட் இஸ் தி ஹைட்ரஜன் பாண்ட். அது ஞாபகம் இருக்கணும். ஸோ மொத்தத்தில் ஒரு பாலி நியூக்ளியோடைடு அப்படின்னா அது ஒரு மோனோ நியூக்ளியோடைடு அப்படின்னு ஒரே ஒரு செட் ஒரு நியூக்ளியோடைடு எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பியூரின் இருக்கும், ஒரு பிரமிடின் இருக்கும், இதுக்கு நடுவில் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட். அதுக்கப்புறம் இந்த நைட்ரோஜீனஸ் பேசஸ் கம்பைன் வித் மோனோசாக்கரைடு. அந்த மோனோசாக்கரைடுங்கிறது தான் இங்கே ரிபோஸ் சுகர் ஆர் டிஆக்சி ரிபோஸ் சுகர். இது ரெண்டுமே சேர்ற இடம் கிளைகோசிடிக் பாண்ட், அதாவது ஒரு நைட்ரஜன் கம்பைன் வித் த கார்பன். இங்கே நான் போட்டிருக்கேன், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். வை இட் இஸ் கால்டு டைஎஸ்டர் பாண்ட் எல்லாம். இப்போ இங்கே கிளைகோசிடிக் பாண்டில் CNC நான் எழுதியிருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்தா நியூக்ளியோசைடு. இந்த நியூக்ளியோசைடோட ஒரு பாஸ்பேட் சேர்ந்தா நியூக்ளியோடைடு. பாஸ்பாரிக் ஆசிட் ஆர் பாஸ்பேட் சேர்ந்தா நியூக்ளியோடைடு. அண்டர்ஸ்டுட்? ஸோ ஹியர் கிளைகோசிடிக் பாண்ட், ஒரு ஹைட்ரஜன் பாண்டு, ஒரு கிளைகோசிடிக் பாண்டு, ஒரு பாஸ்போடைஎஸ்டர் பிரிட்ஜ். அதுதான் வந்து பேக் போன் ஆஃப் அ DNA. ஒரு DNA ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ரிவீல்ட் பை வாட்சன் அண்ட் கிரிக். ரொம்ப டீடைல் உங்களுக்கு ஜெனடிக்ஸ்ல தான் இருக்கு. இங்க நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஒரு டிஎன்ஏனா ஒரு 2 ஹெலிக்கல், டபுள் ஹெலிக்கல் மாடல். இது ரெண்டும் இப்படி பாம்பு மாதிரி சுத்திக்கிட்டு போகுது. எப்படி? They are anti-parallel, but they are parallel only, but anti-parallel in opposite direction. It is going one 3 dash na one 5 dash or 5 prime or 3 prime, like that you could say. So இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு ஹெலிக்ஸ். இந்த ஹெலிக்ஸ் வந்து ஒரு 360 டிகிரில ஒரு டர்ன் எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு 10 4 ஒரு 10 பேஸ் பேர் சீக்வென்ஸ் இருக்கும். பேஸ் பேர் அப்படின்னு சொன்னா ஒரு பியூரின் அண்ட் பிரமிடின். இப்போ அடினைன் தயமின்க்கு எப்பவுமே டபுள் பாண்ட், குவானைன் சைட்டோசினுக்கு எப்பவுமே ட்ரிபிள் பாண்ட். அது கொஞ்சம் வீக், பிரேக்கிங்க்கு ஈஸி. இது கொஞ்சம் ஸ்ட்ராங், ஜிசி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங். இப்போ பிட்வீன் த டூ நியூக்ளியோடைட்ஸ், இப்போ இந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பியூரின், ஒரு பிரமிடின், ஒரு டிஆக்சிரிபோஸ் சுகர், அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போஸ். இங்கே பாருங்க, இது டிஆக்சிரிபோஸ் சுகர். இது வந்து நைட்ரோஜீனஸ் பேசஸ். ஐ ஜஸ்ட் கேவ் ஒன்லி 2 எக்ஸாம்பிள். இது வந்து இங்கே பாருங்க டபுள் ரிங் இருக்கு, இது சிங்கிள் ரிங். திஸ் இஸ் பியூரின், இது வந்து பிரமிடின். இப்போ பியூரின் பிரமிடினுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ பியூரின்ல பார்த்தீங்கன்னா 1 2 3
4 நைட்ரஜன் இருக்கும். இதுக்குள்ள 1 and 2 3 இருக்கணுமே. 1 2 3 நைட்ரஜன்ஸ் இங்க பார்க்க முடியும். அதுவும் இல்லாம இங்க this is the deoxyribose நான் சொன்னேன். deoxyribose சுகர் இதோட நைட்ரோஜினஸ் பேசஸ் அட்டாச்ட். இதுமே கூட எக்ஸாம் கொஸ்டின் தான். இப்போ உங்க பியூரின் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9ல வந்து அட்டாச் ஆகுது. ஸோ த கார்பன் ரிங் இங்க இந்த கார்பன் 9th பிளேஸ்ல இருக்கிற நைட்ரஜனோட, அதே நீங்க பிரமிடினுக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கும். இதுவும் எக்ஸாம் கொஸ்டின். அதுவும் இல்லாம this is the sugar I said, that is deoxyribose sugar. இந்த deoxyribose sugarல 1 2 3 4 5th கார்பன். இப்போ இந்த 5th கார்பன் of the previous, that is இங்க இருக்கிற இந்த இதுல வந்து 5th கார்பன் இங்க வந்துட்டு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இதுக்கு மேல போனீங்கன்னா 3rd குரூப்போட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க. 1 2 3 4 5th of this group is attached with the phosphate. இந்த phosphate ஓட இந்த angle attached with the third. So 5th and 3rd இப்படி attach ஆயிருக்கு. இந்த இடத்துல attach ஆகும்போது இங்க ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூலும் ரிமூவ் பண்ணுது. இது ரெண்டும் சேர்ந்து இங்க ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது. இது ஒரு எஸ்டரிஃபிகேஷன். ஓகே, இங்க ஹைட்ரஜனும் இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் பிளஸ் ஆக்சிஜனும் ரிமூவ் ஆகும்போது வாட்டர் ஃபார்மேஷன். இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபார்மேஷன். இங்க இருந்து ஒரு H, இங்க இருந்து ஒரு HO எடுக்கிறதுனால ரிமூவல். அதே மாதிரி இங்கேயும் இது நடக்கும்போது இது என்ன ஆகுது? இது ஒரு எஸ்டரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் எஸ்டரிஃபிகேஷன், இந்த இடத்துல செகண்ட் எஸ்டரிஃபிகேஷன். இதுதான் டைஎஸ்டர் பாண்ட். ஓகே, பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். இதுவும் இல்லாம இப்போ எப்பொழுதுமே when you it is a linear model. நம்ம வந்து ப்ரோகாரியோட்டிக்ல சர்க்குலரா இருக்கும், யூகாரியோட்டிக்ஸ் எல்லாம் லீனியர் மாடல் ஆஃப் DNA. இப்போ லீனியர் மாடல் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே it opens in 3' and 5'. what does it mean? because this is the backbone of a DNA. இப்படி ஒரு ஸ்பைரல் காயில் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு பேக் போன். அப்படின்னா அந்த பாண்ட் எங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னா ஒன்னுத்தோட 3 இன்னொத்தோட 5. இந்த 5 3 5 3 வரும்போது பிரேக் ஆகும்போது இட் கெட்ஸ் ஓப்பன். அதுதான் அந்த 3' and 5'. ஸோ இதுலயே கூட நீங்க இன்னும் கூட கொஸ்டின்ஸ் இருக்கும் எக்ஸாம்ல. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து அடினைன், இது வந்து தையமின். தையமினும் ஒரு டிஆக்சிரிபோஸும் சேர்ந்தா டிஆக்சிதைமிடின். அதே மாதிரி இங்கே அடினைன் குரூப்பும் ஒரு டிஆக்சிரிபோஸும் சேர்ந்தா டிஆக்சி அடினைன். இதுதான் நியூக்ளியோசைடு. இப்போ இது ரெண்டு எடுத்துக்கிட்டா நியூக்ளியோசைடு. ஒரு சுகர் அண்ட் நைட்ரோஜினஸ் பேஸ், ஒரு சுகரு நைட்ரோஜினஸ் பேஸ் அண்ட் பாஸ்பேட் மூணு சேர்ந்தா நியூக்ளியோடைடு. ஓகே, ஸோ DNA is a polynucleotide. The reason is the length of the DNA is approximately 2 meter and the width is 20 angstrom. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டு நடுவில், அதாவது ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் நடுவில் இருக்கிற கேப் இஸ் ஆல்வேஸ் 3.4 ஆங்ஸ்ட்ராங். ஒரு ஃபுல் ஸ்பைரல் காயிலில் 10 இருக்கும். 10 into 3.4 34 ஆங்ஸ்ட்ராங். இதுலேயே ஒரு மேஜர் குரூவ் அண்ட் மைனர் குரூவ். மைனர் குரூவ்ல வந்து ஒரு 12 ஆங்ஸ்ட்ராங் தான், மேஜர் குரூவ்ல ஒரு 22 ஆங்ஸ்ட்ராங்லேருந்து. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் ரிலேட்டட் வித் ஜெனட்டிக்ஸ் டூ. நவ் லெட் அஸ் கெட் இன் டு என்சைம்ஸ். Now we'll get into the enzymes. Enzymes அப்படின்னு சொன்னாலே பயோ கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் அப்படின்னாலே ஊக்குவிக்கிறது, அப்படியே ஸ்பீடப் பண்ணுறது ரியாக்ஷனை. இப்போ பேரண்ட்ஸ்லாம் அவங்களை ஊக்குவிக்கிறாங்க, ஆனால் அவங்க எக்ஸாம் எழுத போகிறதில்ல. வி டீச்சர்ஸ் ஆர் இன்டியூசிங் கேட்டலிஸ்ட் இன் யுவர் லைஃப், நீங்கள் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் வி ஆர் நாட் கோயிங் டு ரைட் த எக்ஸாம். அதே மாதிரி தான் இங்கே என்சைம்ஸ் ஆர் பயோ கேட்டலிஸ்ட். அது ஒரு ப்ரோட்டீனேஷியஸ். ஒரு ஜென்ரல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் ஆர் ஆல் ப்ரோட்டீன். என்சைம்ஸ் நிறைய செக்ரீட் ஆகும். அது தட் இஸ் உடம்புல நிறைய கம்பேர் டு ஹார்மோன் திஸோட செக்ரீஷன் இஸ் மோர். ஆனால் என்சைம் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆக்ஷனோட ரொம்ப ஸ்பீடப் பண்ணுது. ஸ்பீட் அப் த ரியாக்ஷன். அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் த என்சைம்ஸ் வில் கம் as such. அது உள்ள போகாது. தே டோன்ட் கெட் இன் டு த ரியாக்ஷன், பட் தே இன்டியூஸ் த ஸ்பீட் அண்ட் தே இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். அதனால தான் இதை பயோ கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம். எல்லா என்சைமுமே ப்ரோட்டீன் தான். அப்புறம் எல்லா என்சைமுக்குமே ஆக்டிவ் சைட் இருக்கும். எல்லா என்சைமுக்குமே ரொம்ப ஸ்பெசிஃபிக் வித் தேர் சப்ஸ்ட்ரேட். ஒரு என்சைம் இன்னொரு என்சைமோட வேறு வேறு சப்ஸ்ட்ரேட்டோடலாம் போய் ஒர்க் ஆகாது. ஒரு என்சைம், இந்த லாக் அண்ட் கீ ஹைபோதசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கீ ஒரு பர்டிகுலர் லாக்கை தான் ஓப்பன் பண்ணும். அந்த மாதிரி பர்டிகுலர் என்சைம் அண்ட் பர்டிகுலர் சப்ஸ்ட்ரேட். ஸோ தே ஆர் சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அது வெளியே வர்றது. சப்ஸ்ட்ரேட்டோட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா என்சைமோட அமௌண்ட்டு ரொம்ப கம்மி. அதுதான் இங்கே சொல்ல வந்தேன், ரொம்ப கம்மி. இந்த கம்மியான இதில் அது எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுது, அது என்னென்ன விஷயத்தால் இது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்சைம்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பல்சரியாக 1 or 2 questions
கொஸ்டின்ஸ் இருந்துரும் இந்த என்சைம்ஸில். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போம். மெட்டபாலிக் டர்ன் ஓவர் அதெல்லாம் என்னென்னா அப்படியே ஜென்ரலாக ஒரு என்சைம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி மெட்டபாலிசம்னா என்னன்னு தெரியும். ஒரு அனபாலிசம், ஒரு கேட்டபாலிசம். அனபாலிசம்னா பில்டிங் அப், கேட்டபாலிசம்னா பிரேக்கிங் டவுன். அனபாலிக் ரியாக்ஷனுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஜென்ரலாக ஒரு அசிட்டிக் ஆசிட்லேருந்து ஒரு கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிட்டு போகுது, அனபாலிசம். கேட்டபாலிசம்னா என்ன, ஒரு குளுக்கோஸ் அப்படியே உடஞ்சி ஏடிபியாக ஃபார்ம் ஆகுதோ இல்லை லாக்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுறதோ இதெல்லாம் கேட்டபாலிக் ரியாக்ஷன்லேயும் வந்துருச்சு, அனபாலிக். இதுதான் டேர்ன் ஓவர். ஒரு செல்லுக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. செல் என்ன ரூம் சைஸ் பெருசாக இருக்குது, வெரி வெரி குட்டி செல், பட் இன் தட் 1000 ரியாக்ஷன் வித்தவுட் எனி டிராஃபிக் ஜாம். இதெல்லாமே டேர்ன் ஓவர் தான். அதாவது ஒரு ரியாக்ஷன்லேருந்து வர ஒரு ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட் மேபி த பேசிக் சப்ஸ்ட்ரேட் ஃபார் த நெக்ஸ்ட் ரியாக்ஷன். இப்படி தான் போயிட்டு இருக்கு நம்ம சைக்கிள்குள்ள. அங்கிருந்து இங்க வருது, இது வந்து இன்னொரு ரியாக்ஷனுக்கு பேஸா இருக்கு, அந்த ரியாக்ஷன்ல இருந்து வர ப்ராடக்ட் இன்னொரு ரியாக்ஷனுக்கு பேஸ். இப்படியே நடந்துகிட்டு இருக்கிறது தான் டர்ன் ஓவர். டர்ன் ஓவர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டர்ன் ஓவர் நம்பர். டர்ன் ஓவர் நம்பர் இஸ் மென்ட் ஃபார் என்சைம், டர்ன் ஓவர் இஸ் ஆன் த ஹோல் த மெட்டபாலிசம். இங்க பாருங்க, டர்ன் ஓவர் டைனமிக் ஸ்டேட் ஆஃப் கான்ஸ்டிட்யூவன்ட். இப்போ நம்ம உடம்புல வந்து டைனமிக் ஸ்டேட், டைனமிக் யூக்லிபிரியம், லிவிங் பாடி கேன் நாட் ரீச் த யூக்லிபிரியம்னு ஒரு லைன் இருக்கும். எப்படின்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு 500 கிலோ கேலரிஸ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் 500 கிலோ கேலரி எனர்ஜியும் காலி பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு கேலரிலேருந்து எடுத்துப்பேன் அப்படின்னா நம்ம செத்துருவோம். அதனால தான் இந்த 500 கிலோ கேலரியில் ஒரு 100 கிலோ கேலரி காலி ஆன உடனே நமக்கு பசிக்குது, அப்போ நம்ம சாப்பிட்றோம். இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஏடிபியாக போகிறதுக்கு ஒரு 21 ஹவர்ஸ் ஆகுதுன்னா நம்ம 21 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை சாப்பிட்டா முடியாது. 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது நம்ம சாப்பிட்றோம், ஒரு ஸ்நாக்காவது குறிக்கிறோம். ரீசன் இஸ் எவ்வளோ கிலோ கேலரிஸ் உள்ள காலி ஆகுதோ அதை திருப்பி அதை ஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொத்தமும் காலி ஆகட்டும், நான் அதுக்கப்புறமா 0 லெவல்லேருந்து ஆரம்பிப்பேன்னா அது முடியாது. அதனால தான் எப்பவுமே லிவிங் ஸ்டேட் கேன் not reach the equilibrium. அந்த term மறக்கக்கூடாது. அடுத்தது catalytic reaction. They are all catalyst, anabolism and catabolism. So now let's see about the classification. So classification எடுத்துக்கிட்டா general all enzymes are coming under only the 6 classes. அதில் இன்னும் கொஞ்சம் சப் கிளாஸஸாக ஒரு 14 கிளாஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கும், ஒரு 4லேருந்து 13 கிளாஸ் வரைக்கும் போகுது. இப்போ இந்த 6 கிளாஸ் தான் ரொம்ப, எந்த என்சைம்ஸ் எடுத்தாலும் இந்த 6 கிளாஸ்க்குள்ளே வந்துடும். என்னென்ன கிளாஸ்னா ஆக்சிடோ ரெடக்டேஸ், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இதில் என்னென்னா ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், சும்மா அப்படியே ஒரு ஜிஸ்ட் மாதிரி. டிரான்ஸ்ஃபரேசஸ் அந்த குரூப்பே அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி போடுது, ஒரு குரூப்பை தூக்கி இன்னொரு குரூப்பில் மாற்றி டிரான்ஸ்ஃபரேஸ் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஹைட்ரோலேசஸ், ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ் எல்லாம் ஹைட்ரோலேசஸில் வரும். தே ஆர் ஜஸ்ட் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எஸ்டர், ஈதர், அதெல்லாம் அதனுடைய பாண்ட்ஸ் அங்கெல்லாம் பிரேக் பண்ணுறது. சிசிஓ, சி ஆல்டோ, பிஎன்ஓ இதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறது. அதுக்கடுத்தது லைஏசஸ், இதுவும் லைட்டிக். இந்த லைட்டிக் தான் உங்களுக்கு முக்கியமாக ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லி, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாமே ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸில் வரும். இதுலேயுமே வந்து என்னென்னா ரிமூவல் ஆஃப் குரூப் தான், பட் வித்தவுட் எனி ஹைட்ரோலிசிஸ். அதுக்கு பதில் they will be forming a double bond. எடுக்கும், ரிமூவ் பண்ணிட்டு they will be forming the double bond, leave the double bond as such. இங்கே கொடுத்துருக்கு, புக்லேயே கொடுத்துருக்கான் இது. அப்புறம் ஐசோமரேஸ். ஐசோமரேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வரும், அது என்ன குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஐசோமெரிக் ஃபார்ம் சேஞ்சஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், அந்த சேர் ஷேப்பு, போட்டு ஷேப்புன்னு மாறுறது இங்கேருந்து. ஸோ ஐசோமரேஸ் உள்ளே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு நமக்கு. இதில் கூட வரும், இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் கூட நம்ம படிப்போம். மேலிக் ஆசிட், அஸ்பார்டிக் ஆசிட், ஆக்சோலோ அசிட்டிக் ஆசிட், இதெல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே போகிறது. அதே மாதிரி லிகேசஸ்னால் ஜஸ்ட் லிங்கிங் த 2 காம்பவுண்ட்ஸ். லிகேஸ் நம்ம டிஎன்ஏல படிச்சுட்டு இருப்போம். டிஎன்ஏ தான் டு ஜாயிண்ட் வித் இன் பயோடெக்னாலஜியில் பார்க்குறது. தே ஜஸ்ட் லிங்க் சிஓஓ இல்லை கார்பன், நைட்ரஜன், இல்லாட்டி சல்ஃபர் குரூப் எதையோ ஒன்று ஜாயின் பண்ணுது. லிகேஸ்னா ஜாயின் பண்ணுது, லையேஸ்னா கட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆக்சிடோ ரெடக்டேஸ்னா ஒரு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ட்ரான்ஸ்ஃபரேஸ்னா ஹைட்ரோலிசிஸ், இங்கேருந்து ஒரு குரூப் மொத்த குரூப்பையும் அப்படியே ஒரு மாலிகுலாக அப்படியே குரூப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்படி கொஞ்சம் அப்படியே ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 கிளாஸஸ் தான் எந்த ஒரு என்சைம்ஸ் எடுத்தாலும். இதில் இப்போ என்சைமோட ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குட்டியாக இருக்கிற, கொஞ்சோண்டு இருக்கிற, ஒரு 1 கிராம் இருக்கிற என்சைம்ஸ் வந்து ஒரு 4 கிலோ ப்ராடக்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கும் இல்லையா? தட் இஸ் கால்டு இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு போகிற ஆக்டிவேஷன் எனர்ஜி. கொஞ்சம் நல்லா பாருங்கள். இப்போ ஒரு என்சைம்
இப்போ ஒரு என்சைமோட இதுதான் இப்போ ஒரு சப்ஸ்ட்ரேட்டு, இது ஒரு என்சைம் போய் இந்த சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் பண்ணி இப்படி பைண்ட் பண்ணுது. பைண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆக்டிவ் சைட் வேணும். ஸோ எப்பவுமே தே ஆர் சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக். ஸோ தே ஜஸ்ட் கோ அண்ட் பைண்ட் வித் த சப்ஸ்ட்ரேட். இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஒரு ரியாக்ஷனில். பைண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அதை இன்னும் மீதி இருக்கிற எல்லா இடத்துலையும் இன்னும் டைட்டனப் பண்ணும், நல்லா டைட்டாக பைண்ட் பண்ணும். ஸோ இப்போ போய் ஆக்டிவ் சைட்டோட பைண்ட் ஆச்சு, அடுத்தது செம்ம டைட்டாக லிங்க் பண்ணுது. அது வந்துட்டு செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பு அதில் இருக்கிற பாண்டெல்லாம் பிரேக் பண்ணுது. ஸோ அதாவது இந்த சப்ஸ்ட்ரேட்டில் இருக்கிற பாண்டெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ரியாக்ஷன் ஆல்மோஸ்ட் ஆரம்பித்து முடிகிற ஸ்டேஜுக்கு வரும்போது அது ஃபோர்த் ஸ்டெப். என்சைம் தனியாக வெளியே வந்துருச்சு. என்சைம் தனியாக வெளியே வந்து திருப்பி அடுத்த சப்ஸ்ட்ரேட்டுக்குள்ளே போய் ஆக்ஷன் பண்ணுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக இதை ரியாக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு உள்ளே போகணும். திருப்பி அங்கே முடிச்சுட்டு அடுத்த சப்ஸ்ட்ரேட், அங்கே முடிச்சுட்டு அடுத்த சப்ஸ்ட்ரேட். அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 100 மாலிக்யூல் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு 5லேருந்து 10 மாலிக்யூல் ஆஃப் என்சைம் வச்சுன்னு கிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு தட் வில் ஜஸ்ட் கம் அவுட். அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் என்சைம் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ என்சைம் வெளியே வந்துடும். பிகாஸ் இட் இஸ் நாட் கெட்டிங் இன் டு த ரியாக்ஷன், இட் இஸ் ஜஸ்ட் ஸ்பீடிங் அப் த ரியாக்ஷன். அவ்வளோதான் அதோட கண்டென்ட். இப்போ பாருங்கள், இதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஒரு நார்மல் எனர்ஜிக்கும் ஒரு நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் ஒரு என்சைமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது எண்டோதெர்மிக்காக இருக்குது, நிறைய எனர்ஜியை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். இதுனா எனர்ஜியே கிடையாது. ஏன்னா ஒரு 1000 ரியாக்ஷன் ஒரு செல்லுக்குள்ளே நடக்கும்போது அவ்வளோத்துக்கும் எனர்ஜி சப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுவும் இல்லாமல் நம்ம பாடி ஹீட்டும் அதை தாங்காது. பாடியோட மெட்டபாலிசமும் அவ்வளோ ஹீட்டை, அவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டதுன்னா எவ்வளோ ஹீட் எனர்ஜி வெளியே வரும், அதெல்லாம் தாங்காது. அதனால அங்கே அப்படியே எனர்ஜியை யூஸ் பண்ணாமல் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப கம்மியாக இல்லை, எனர்ஜியை கொஞ்சம் நெக்லிஜிபிள் லெவலில் வச்சு யூஸ் பண்ணணும்னா என்சைம்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. என்சைம்ஸ் பை நேச்சுரலாக இட் இஸ் வி ஆர் கிஃப்டட் வித் ஆல் தட். அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னா இது ஒரு சப்ஸ்ட்ரேட். எஸ்ங்கிறது சப்ஸ்ட்ரேட்டு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு போகணும், மேலே போகணும். அந்த ஸ்டேட்டுக்கு போகிறது தான், இங்கேருந்து போகிறது தான், அந்த ஃபார்மேஷன் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. எப்பவுமே அங்கே போயிடுச்சுன்னா டிரான்சிஷன்னா மாறுது, டிரான்சிட் ஆகுது. ஒரு சப்ஸ்ட்ரேட்லேருந்து அது ப்ராடக்டாக மாற போகுது. அந்த டைம் இருக்கு இல்லையா, டைம் கேப் பிட்வீன் த சப்ஸ்ட்ரேட் டு டிரான்சிஷன் ஸ்டேட், தட் இஸ் கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ when you put an enzyme in it, இப்போ என்சைம் உள்ளே போட்டோம்னா அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இவ்வளோதான் நமக்கு தேவை. அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டே இங்கே வந்துருச்சு. ஸோ இவ்வளோன்ற இடத்துல அது வேலையை முடிச்சிடுச்சு. அதுவும் ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வித்தவுட் யூசிங் எனி எனர்ஜி, திஸ் இஸ் த ப்ராடக்ட். இப்போ வித்தவுட் எனி என்சைம் இஃப் யூ கேரி ஆன் த ஆக்ஷன் it reaches to this level. So this is the activation energy for this compound and this is the activation. This is very easy. So this is just bringing down the activation energy. ரொம்ப ஸ்பீடாக வேலையை முடிச்சுட்டு வெளியே வருது. ஸ்பீடாக வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அதனோட கர்வ் இப்படி இருக்கும். அதை இங்கே வரும்போது நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நம்ம உடம்புல கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த செல், இட் இஸ் மிக்சிங் வித் த பிளாஸ்மா. அதாவது வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது கார்பானிக் ஆசிட், இது நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ரீதிங்லேயும் பார்த்தோம். இப்போ கார்பானிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சு, அதுனா அந்த கார்பானிக் ஆசிட் ஸ்பிளிட் ஆகணும், பைகார்பனேட் அயானாக மாறணும். அப்படின்னு சொன்னால் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ், த வெரி ஃபாஸ்டஸ்ட் என்சைம் இன் ஆர் பாடி, இட் ஷுட் கம். இப்போ கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இல்லாமல் ஒரு நார்மலாக ரியாக்ஷன் நடத்தணும்னா it will just form 200 molecule of this carbonic acid. அவ்வளவுதான், 200 molecule of carbonic acid இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றதுக்கு 1 hour எடுத்துக்கும். ஆனா நம்ம உடம்புல என்சைம் அதே ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா 6 millions, that is 6 lakhs of molecules of carbonic acid is formed in just a matter of 1 second. அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்டாக பண்ணுது. அது இதோட கம்பேர் பண்ணும்போது 10 million times அதிகம். புக்கில் கொடுத்துருக்க நம்பர் அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பரும் ரொம்ப முக்கியம். ஸோ அது அதனுடைய ஸ்பீடு. இந்த நம்பரை மாற்றியும் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ என்சைம் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் எப்பவுமே ரெண்டு சப்ஸ்ட்ரேட் சேருது, 2 ரியாக்டன்ட் சேருது அப்படின்னு சொன்னா ரியாக்டன்ட் ரெண்டும் ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா கடைசியில் ப்ராடக்ட், அதுதான் ரியாக்ஷன். பட் இங்க என்னன்னா ஒரு இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் வரும். ஒரு என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் சேருது, இது ரெண்டும் சேர்ந்தோன்னா ப்ராடக்ட் வந்துடல. உடனே நடுவில் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இன்டர்மீடியேட் ப்ராடக்ட், தட் இஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், ESC அப்படின்னு போடுவாங்க.
அந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் என்னன்னா இது என்சைம் இது சப்ஸ்ட்ரேட் இது ரெண்டும் பைண்ட் ஆகி கொஞ்சம் நேரம் இருக்கு. அதான் நான் சொன்னேன் ஆக்டிவ் சைட்ல பைண்ட் ஆயிடுச்சு, பைண்ட் ஆகி உள்ள போய் நல்லா பெனிட்ரேட் பண்ணி டைட்டன் அப் பண்ணுது. செகண்ட் ஸ்டெப் ஆஃப் த ரியாக்ஷன்ல டைட்டன் அப் பண்றது தான் இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். பண்ணி முடிச்சு அதுல இருக்கிற பாண்டை எல்லாம் பிரேக் பண்ணிட்டு இட் இஸ் ஜஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது ப்ராடக்ட் அண்ட் என்சைம். நீங்க இப்போ ஒரு 5 கிராம் என்சைம் உள்ள போட்டிருக்கீங்க, ஒரு 20 கிலோ ப்ராடக்ட்னா 5 கிராம் அப்படியே வெளியே வந்துடும். அதுதான் இது. ஸோ இதுக்கு ஒரு ரியாக்ஷன் ரொம்ப பெருசு. மைக்கேலிஸ் மென்டன் கான்ஸ்டன்ட் ஆர் கேஎம் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு கொடுக்கல. ஸோ நான் இதோடவே நிறுத்துறேன். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு என்சைம் பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடும்போது பார்க்கலாம். அடுத்தது இப்போ டர்ன் ஓவர் நம்பர் அப்படின்னு சொன்னீங்க. டர்ன் ஓவருங்கிறது நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், உடம்புல நடக்கிற செல்லுலார் லெவலில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். டர்ன் ஓவர் நம்பர் இஸ் சம்திங் தட் ஹவு மெனி சப்ஸ்ட்ரேட் மாலிக்யூல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட். ஓகே, ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாறுச்சு வித் த ஹெல்ப் ஆஃப் ஹவு மெனி என்சைம் மாலிக்யூல். இப்போ இங்கே இருக்கிற மாதிரியே பார்த்துக்கலாம். ஒரு என்சைம் மாலிக்யூல் கன்வெர்ட்ஸ் திஸ் H2CO2 இன்டு 6 lakhs மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பானிக் ஆசிட். இதுதான் டர்ன் ஓவர் நம்பர். எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் எவ்வளோ ப்ராடக்டாக மாறுது, எத்தனை என்சைம் மாலிக்யூல் உள்ளே இன்வால்வ் ஆகுது இன் 1 minute. தட் இஸ் டர்ன் ஓவர் நம்பர். இதை தாண்டி இப்போ என்சைம்ஸ்னாலே all enzymes are irrespective of anything, all enzymes are protein. அதுதான் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் என்சைம்ஸ்க்கும் ஹார்மோன் படிக்கும்போது. நாட் ஆல் ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரோட்டீன். அதில் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸும் இருக்கு, நம்ம எண்டோக்ரைனில் பார்த்தோம். இதில் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோட்டீன் மட்டுமே அதில் ஆக்ஷனாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கா அப்படின்னா இருக்குது. சம்டைம்ஸ் அதில் நான் ப்ரோட்டீன் பார்ட்டும் அட்டாச் ஆகிருக்கும் சில நேரத்தில். இங்கே பாருங்கள், இதுதான் ப்ரோட்டீன் பார்ட். இந்த ஏரியா அடிக்கடி வர கொஸ்டின். இது ப்ரோட்டீன் பார்ட் ஆஃப் அன் என்சைம் இஸ் அப்போ என்சைம். இப்போ நான் ப்ரோட்டீன் பார்ட்டை ப்ராஸ்தட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ப்ராஸ்தட்டிக் குரூப் நான் ப்ரோட்டீன், அது ப்ரோட்டீனே இல்லை, வேறு. அதில் மெட்டல் இருக்கலாம், நான் மெட்டலாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்ரோஜினேஸ் என்சைம் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலிப்டினம் இருக்குது, அதே மாதிரி அயன் வருதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது அதெல்லாம் மெட்டாலிக் குரூப் இந்த ப்ராஸ்தட்டிக் குரூப்பாக இருந்தால் தட் இஸ் கோஃபேக்டர் அப்படின்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு நிறைய கோஃபேக்டர் இருக்கும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் வரும்போதும். ஓகே, தட் இஸ் கோஃபேக்டர். இங்கே நான் மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் வரும். திஸ் இஸ் ஆர்கானிக் பார்ட், இது வந்துட்டு இன்ஆர்கானிக் பார்ட், இது ஆர்கானிக் பார்ட். அப்படி வந்ததுன்னா தட் இஸ் கோ என்சைம். ஆனால் இது ரெண்டுமே சேர்த்தாலுமே ப்ராஸ்தட்டிக் குரூப் தான். ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப்பில் நான் ப்ரோட்டீன் பார்ட், இது ப்ரோட்டீன் பார்ட். இதுவும் சேர்ந்தா என்ன வருது அப்படின்னு கேட்டால் ஹோலோ என்சைம். on the whole it is ஹோலோ என்சைம். ப்ரோட்டீன் ப்ளஸ் நான் ப்ரோட்டீன் பார்ட். இந்த ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த என்சைம் ஆக்ஷன். என்ன ஃபேக்டர்? நான் சொன்னேன் திஸ் இஸ் த ப்ரோட்டீன். ஆக்சுவலி என்சைம்ஸ் ஆர் ஆல் ப்ரோட்டீன் ஆர் ஸோ சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர், சென்சிட்டிவ் டு pH. இதெல்லாமே இதுலேயுமே இருக்கும். இப்போ பாடிக்கு நமக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது 37 degrees C. இந்த டெம்பரேச்சர் மாறினா லோவாக போனாலும் சரி ஹையாக போனாலும் சரி என்சைம்ஸ் பிரேக் ஆகும், டீநேச்சுரல் ஆகும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு சாப்பிட்டா டேஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஃபீவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி ஃபீல் ஆகும். அது ரிதம்க்கு வரதுக்கு இட் வில் டேக் சம் டைம். It's because many enzymes would have been denatured because of the fluctuation in body temperature. அடுத்தது pH பார்த்தீங்கன்னா as it is common that they are so specific with the pH also. சில enzymes or இப்போ இந்த pepsin அதெல்லாம் பார்த்தீங்கன்னா it is working in the acidic pH digestive glandல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா pancreatic juice எல்லாம் பார்த்தீங்கன்னா it just goes with 7.4 அதுக்கப்புறம் 8 அதுக்கிட்டலாம் போனால் கூட ஸோ alkaline pHல. ஸோ they are very specific with the pH. அதே மாதிரி they are very specific with the substrate. lock and key மாதிரி இந்த substrate கிட்ட தான் இதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ சப்ஸ்ட்ரேட்டோ மாறும்போது அதனுடைய ஆக்ஷன் மாறலாம், இல்லாட்டி ஆக்ஷனே நடக்காமல் போகலாம், அதெல்லாம் நடக்கும். அப்படின்னா அந்த சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக் எப்படின்னா லுக் அட் திஸ் பிக்சர். இது வந்து ஒரு என்சைம் ஆக்ஷன். என்சைமோட வர்றது இந்த கர்வ், ரெட் கலர் கர்வ். இங்கே கீழே போட்டிருக்கிறது வித்தவுட் என்சைம். இப்போ ரேட் ஆஃப் இது வந்து வெலாசிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன் ஆர் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் சொல்கிறோம். இது வந்து சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் இருக்கோ அந்த சப்ஸ்ட்ரேட் இருக்கிற அளவுக்கு தான். அதுதான் ஒரு தடவை போய் பிரேக் பண்ணி ரியாக்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்து திருப்பி இன்னொரு மாலிகுலில் போய் ஒர்க் அவுட் பண்ணி திருப்பி அதை உடச்சிட்டு திருப்பி அது பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. அப்போ மொத்தமாக சப்ஸ்ட்ரேட் காலியாகி போயிடுச்சுன்னா அதுக்கு ஒர்க் பண்ண சப்ஸ்ட்ரேட்டே இல்லை. அப்போ இட் இஸ் கம்மிங் டு அன் ஹால்ட், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் Vmaxன்னு சொல்லுவோம். இது மேக்ஸிமம் லெவல். இது வந்து ஆஃப் Vmax, ஆஃப் த ரியாக்ஷன் கேரிட் அவுட் ஆகும்போது
ஆகும்போது இதனோட கர்வ் இப்படியே வளைய ஆரம்பிக்குது. ஸோ முடிச்சுட்டு அடுத்த ஆஃபை ரொம்ப ஸ்பீடாக முடிச்சுட்டு the reaction is coming to an halt. So the rate of the reaction, substrate concentration is also very important factor to determine the speed of the reaction and the enzyme action. அதுக்கு இந்த பிக்சர் இதில் இந்த கர்வ் இப்படி இறங்கிருச்சு. சம்டைம்ஸ் இந்த கர்வ் வந்து இப்படியே போய் இப்படி இறங்குது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் இதை எழுதலை வி மேக்ஸ் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இறங்குது அப்படின்னா என்னென்னா யாரோ காம்படிட்டர் வந்து அந்த என்சைமோட ஆக்ஷனை இன்ஹிபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஹிபிட்டரி ஆக்ஷன் இதில் நிறைய இருக்குது. காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன், நான் காம்படிட்டிவ், அன்காம்படிட்டிவ், அலோஸ்டீரிக், அதெல்லாம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். காம்படிஷன் நடக்குது, அதாவது இது ஒரு என்சைம், இது ஒரு சப்ஸ்ட்ரேட், இதோட போய் இது பைண்ட் பண்ணிடுச்சு. ஆக்டிவ் சைட்டில் தான், ஆக்டிவ் சைட் இஸ் ஆல்சோ ஸ்பெசிஃபிக். ஆக்டிவ் சைட்டில் வந்து பைண்ட் பண்ணியிருக்கு. பைண்ட் பண்ணி ஆக்ஷனை ப்ரொசீட் பண்ணுற நேரத்தில் another enzyme comes and fighting for the same active site. இப்போ ஒரு என்சைம் ரெண்டாவது என்சைம் வந்து அந்த ஆக்டிவ் சைட்டோட ஃபைட் பண்ணி இதனுடைய ப்ராக்ரஸை, இதனுடைய ஆக்ஷனை கம்பல்சரியாக அப்படியே டிட்டோரியேட் பண்ணிக்கிட்டே வருது. இதுதான் காம்படிட்டிவ் என்சைம். they are fighting for the same active site. அதுதான் டேர்ம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் will be disturbed with the help by the action of a malonate. அது ஒரு என்சைம். ஸோ இது மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் தான் நான் கொடுத்துருக்கேன், ரொம்பவே போடல. என்சைம்ல வந்து கம்பல்சரியாக கொஸ்டின் இருக்கும், கம்பல்சரியாக படிங்க. இந்த லெசன் பெரிய லெசன். இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஷார்ட் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் இதை ஒரு தடவை பார்த்துட்டு புக்கை படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஐ எம் டேம் ஷுவர் தட் யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் வித் யுவர் மார்க்ஸ் ஃப்ரம் த பயோமாலிக்யூல்ஸ் அண்ட் த செல் லெசன். அண்ட் ஏதாவது கமெண்ட் இருந்தால் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.